وأتموا الحج والعمرة لله. உம்ராங்கிறது இருக்குது, அதனுடைய சட்டம் என்ன, உம்ராவுடைய பயன்பாடுகள் என்ன, அதனுடைய கிடைக்கக்கூடிய கூலி என்ன, அது தனி விஷயம். உம்ராங்கிறது 4 காரியங்கள். உம்ராவுடைய ருக்குன்கள் 4 ஃபரல். 4 செய்தாச்சுன்னா உம்ராங்கிறது முடிஞ்சு போச்சு. 4 காரியம்தான் உம்ராவுடைய அடிப்படை. இது நாமளாக விளங்கிக்கிறணும். ரெண்டாவது அங்கே என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆலிம்கள் சொல்லிட்டாங்களா, மாவட்ட ஜமாத்தலமாக நடத்துது, உலமாக்கள் நடத்துகிறாங்க. நம்ம இவங்க சொல்கிறத குறித்து வச்சுட்டு இந்த காரியத்தை செய்யணும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. முஸ்தலிஃபாவில் தொழுது முடிச்சுட்டு கல்லை பொறுக்குங்கன்னு சொன்ன நேரத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, அதாவது நான் கல் ஊர்லேருந்தே கொண்டுட்டேன் சரத்துன்னு சொன்னாங்க. ஊர்லேருந்து கொண்டது இல்லை, எப்படிங்க கொண்டதியா? இல்லை, நான் கொஞ்சம் கல்லா சின்ன சின்ன கல்லாக பொறுக்கி இங்கே உள்ள சைத்தான் போய் எதுக்கு ஊரில் உள்ள சைத்தானில் போகணும்னு சொல்லிச்சு. இது மாதிரி என்னத்தையாகன்னு சொல்லிக்கிட்டு ஒரு காரியத்தை செய்திடக்கூடாது. அது என்ன செய்யணுமோ அதை விளங்கி அந்த காரியத்தை செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. உம்ராங்கிறது 4 விஷயங்கள் சேர்ந்தாச்சுன்னா உம்ராங்கிறது முடிஞ்சு போச்சு. முதலாவது எஹ்ராம், 2வது தவாஃப், 3வது சஇ தொங்கோட்டம் ஓடுவது நடப்பது, 4வது தலைமுடி இறக்குவது குறைப்பது. ஆண்களாவது முகத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக நீங்கள் கவனிக்கணும். பெண்கள் கொஞ்சம் கூடுதலான கவனமாக நீங்கள் கவனிக்கணும். சந்தேகங்கள் இருந்தால் கடைசியில் நீங்கள் எழுதி கேட்டுக்கோங்க, ஹஜ்ஜு உம்ரா சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகங்கள் இருந்தாலும். அப்போ 4 விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நினைக்கக்கூடாது. அது ஒரு தடவை சொல்லிட்டால 2வதுக்கு சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. அது திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது என்ன செய்யும், மனசில் பதி. உம்ராங்கிறது மொத்தம் எத்தனை விஷயங்க? 4 விஷயங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அசச்சத்தை போட்டு எதுக்கு நீங்கள் தான் உம்ராங்கிறது 4. முதலாவது எஹ்ராம், 2வது தவாஃப், 3வது சஇ, 4வது தலைமுடி இறக்கிறது, அதற்கு குறைக்கிறது. இதுதான் உம்ரா. இந்த காரியத்தை செய்து முடிச்சுட்டோன்னு வைங்க, உம்ராவுடைய காரியங்கள் முடிச்சு போச்சு. இதில் முதல்ல எஹ்ராம். இந்த எஹ்ராம்ங்கிறது ஹஜ்ஜுக்கும் அடிப்படை, உம்ராவுக்கும் அடிப்படை. அதனால் ஹஜ்ஜிலையும் எஹ்ராம்ங்கிறது தேவை, ஹஜ்ஜிலையும் எஹ்ராம்ங்கிறது தேவை, உம்ராவிலும் எஹ்ராம்ங்கிறது தேவைங்கிறதுனால இந்த எஹ்ராம் கொஞ்சம் கூடுதலாக நம்ம கவனிச்சுக்காங்க. எஹ்ராம் என்பது அது நியத்து செய்வதற்கு முன்னால் 5 விஷயங்களை பேணிக்கிறோம். எஹ்ராமை பொறுத்தவரையில் எஹ்ராம்ங்கிறது நியத்து செய்கிறது தான். துண்டை போட்ட உடனே நம்ம எஹ்ராம் அப்படி அணிஞ்சிட மாட்டோம். நியத்து எப்போ செய்கிறோமோ அப்போ தான். அந்த எஹ்ராம் நியத்து செய்வதற்கு முன்னால் 5 காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த 5 காரியங்களை செய்கிறது அவசியமானது. முதலாவது, நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ள வேண்டும். நேற்று நகை வெட்டினோம், இன்னைக்கு போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, கையை புண்ணாக்கிற வேண்டியதில்லை. நகங்கள் இருந்தால் நகத்தை வெட்டி கொள்ள வேண்டும். களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்ள வேண்டும். 2வது, களையப்பட மார்க்க விஷயங்களை சொல்லும் பொழுது வெட்கப்படக்கூடாது. களையப்பட வேண்டிய விஷயங்கள், உதாரணம் மூக்குனுடைய உள்முடி இருக்குது, அதெல்லாம் களைஞ்சிக்கிறோம். சில பேர் நினைச்சாங்க எஹ்ராம் எடுத்துக்கிட்டு அப்படி மூக்குள்ள கை விட்டுக்கிட்டே பிடிங்கிட்டு இருப்பா. அதனால மூக்கினுடைய உள்முடி, கம்கட்டினுடைய முடி, அடிமுடி, களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்வது 2வது. 3வது, சுன்னத்தான ஒரு குழி, எஹ்ராமினுடைய சுன்னத்தான குழி நியத்து வச்சு குளிக்கும். தொடக்குள்ள பெண்களாக இருந்தாலும் குளிக்கும். குளிக்கிற காரணத்தினால தொடக்கெல்லாம் போயிடாது. ஆனாலும் கூட இந்த எஹ்ராமினுடைய சுன்னத்தான குளிக்கிற சவாபு அவங்களுக்கு கிடைச்சிடும். அதனால தொடக்குள்ள பெண்களாக இருந்தாலும் கூட அவங்களும் குளித்து கொள்ள வேண்டும். 3வது. 4வது, உடலில் நறுமணங்களை பூசிக்கொள்வது. நல்ல வாசனை உள்ள திரவியங்களை ஆண்கள் பூசிக்கொள்வதும், கொஞ்சம் வாசனை குறைவான ஒரு நிலையிலே உள்ளதை பெண்கள் பூசிக்கொள்வதும் நல்லது. திரவியங்களை வாசனைகளை பூசிக்கொள்வது என்பது ஒரு சுன்னத்தான காரியம். அது மாதிரி எஹ்ராமுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது கொள்வது. 2 ரக்காத் தொழுது கொள்வது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் தொழணுங்கிறது இல்லை. ட்ரெஸ்ஸை போட்டுட்டும் தொழலாம், போடுறதுக்கு முன்னாலையும் தொழலாம். எப்போ நம்ம எஹ்ராமில் ஆகிறோம் என்று சொன்னால், நியத்து எப்போ வைக்கிறோமோ அப்போ தான் நம்ம எஹ்ராமில் ஆகிவிட்டோம்னு அர்த்தம். இப்போ நியத்து செய்கிறோம், நம்ம இந்த 5 விஷயத்தை முதல்ல முடிச்சிட்டோம். காலையிலே குளிக்கலாமா? குளிக்கலாம். காலையிலே குளிக்கலாமா? குளிக்கலாம். அந்த நேரத்தில் தான் குளிச்சு ஆகணுங்கிறது இல்லை. கொஞ்சம் முந்தைய அந்த நியத்தோடு குளிச்சிட்டோம். நம்ம எஹ்ராமுக்கு முன்னால் நகை வெட்டணும், நேற்று நகை வெட்டிட்டோம், சரி பரவாயில்லை. முடி களையப்பட வேண்டிய முடி கொஞ்சம் முந்தி பிரிந்து இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அந்த காரியங்களை முடிச்சுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம நியத்து வைக்கணும். நியத்து நான் உம்ராவை நியத் செய்கிறேன்னு நம்ம மொழியில் சொன்னாலும் போதுமானது. அரபியிலையும் வேறு வேறு வாசகங்கள் இருக்குது. வைத்து உம்ரத்தன் பல காரியங்கள் இருக்குது. ஆனாலும் அல்லாஹும்ம சொல்லுங்களேன்,
இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை நாடி உம்ராவை நியத்தி செய்கிறேன், இதை எனக்கு லேசாக்குவாயாக, கபூல் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை தல்பியா ஒரு சலவாத்து ஓதிட்டோம்னு சொன்னா நம்ம எஹ்ராமில் ஆகிவிட்டோம். எஹ்ராமில் ஆகிவிட்டோம். இப்போ உம்ராவுக்கு எஹ்ராமுக்கு முன்னால் 5 விஷயம் செய்தோம். எஹ்ராமில் ஆகிவிட்ட பிறகு சட்டங்கள் வந்துடும். எஹ்ராமில் ஆகிவிட்ட பிறகு ரப்பினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடியை கூட எடுக்க முடியாது. ஒரு முடியை கூட எடுக்க முடியாது. கட்டுப்பாடுகள் வந்துடும். எஹ்ராமில் ஆகிவிட்டால் 8 விஷயங்கள் ஹராம் ஆகிடும். எப்போ நீயத்து வச்சிட்டோமோ, எஹ்ராமில் வந்துட்டோமோ, இது உம்ராவுடைய எஹ்ராமா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜினுடைய எஹ்ராமா இருந்தாலும் சரி, எஹ்ராமில் ஆகிவிட்டால் ஒரு 8 காரியங்கள் நமக்கு ஹராம் ஆகிடும். அந்த விஷயத்தில் கவனத்தில் வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம மற்ற நேரங்களில் அந்த ஹராமில் பழக்கம் இல்லை. அதனால கொஞ்சம் கவனமாக அதில் வச்சுக்கிறோம். முதல் விஷயம், ஆண்களை பொறுத்தவரையிலே தையலுள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. தையலுள்ள எந்த ஆடையும், ஜட்டி போடுவோம், தையலுள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. சில பேருக்கு நிர்பந்தமாக அவங்க ஜட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒன்று கெட்டித்தான் ஆகணும்னா அதை லங்கோடு மாதிரி என்ன செய்யலாம், அவங்க கெட்டிக்கிறலாம். தையல் இல்லாத அந்த துணியை அவங்க கெட்டி என்ன செய்யலாம், மேலே ஏதாவது பெல்ட்டு கிட்டு போட்டுருந்தா அதில் சொல்லி வைக்கிறலாம். கயிறு கயிறு கட்டியிருந்தாங்கன்னா அதில் சொல்லி வைக்கிறலாம். முதலாவது, தையலுள்ள எந்த ஆடையும், இது ஆண்களுக்கு தான் இந்த சட்டம், தையலுள்ள எந்த ஆடையும் ஆண்கள் அணிந்து விடக்கூடாது. சரி, வாட்சில் தையல் இருக்குதா சார், போடலாமா? போடலாம். செருப்பில் தையல் இருக்குது, போடலாமா? போடலாம். ஒரு பேக்கு தூக்கிட்டு போகிறோம், அதில் தையல் இருக்கலாமா? இருக்கலாம். தையலுள்ள ஆடைகளை அணியக்கூடாது, முதல் விஷயம். இரண்டாவது, தலையை மறைக்கக்கூடாது. இதுவும் ஆண்களுக்கு தான் சட்டம். தொப்பியை கொண்டோ தலைப்பாகை கொண்டோ வேறு ஏதும் பொருள்களை கொண்டோ தலையை முழுசாக மறைக்கக்கூடாது. கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க, அந்த கொடை சமயத்தில் என்ன செய்வாங்கங்கன்னு மாட்டின மாதிரி ஏதாவது மாட்டி வச்சுருக்குறாங்க, அப்படி மாட்டலாமா? மாட்டிக்கிறலாம். சட்டியை தூக்கி தலையில் வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு, தலை மறைக்குத, அதெல்லாம் இல்லை. மறைக்குதுங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடாது. இது அப்படி இல்லை, இவர் வேலை செய்கிறாரு, அது வேறு விஷயம். அதனால ரெண்டாவது, இடையில சில விளக்கத்தை, அது விளக்கத்துக்காண்டி சொல்கிறேன், எண்ணிக்கை விட்டுற வேண்டாம். முதலாவது, தையலுள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. ரெண்டாவது, ஆண்களை பொறுத்தவரையிலே தலையை மறைக்கக்கூடாது. மூணாவது, பெண்களை பொறுத்தவரையிலே, பெண்களும் ஆண்களும் கண்டிப்பாக வந்துடுவாங்க, முகத்தை மறைக்கக்கூடாது. முகத்தை மறைக்கிறது ஹராமாச்சு. எஹ்ராம் நியத்து செய்து விட்டால் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. நீங்கள் அங்கே வந்தால் பார்ப்பீங்கன்னு சில பேர் இந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க முருக்காவருடைய முன்பகுதியில் அப்படி ஒரு கட்டை மாதிரி அல்லது அட்டை மாதிரி நீட்டி வச்சு அது ஒரு துணியை தொங்க போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி போடலாமா? போட்டுக்கரலாம். ஆனால் அந்த துணி முகத்தில் படக்கூடாது. அந்த துணி முகத்தை விட்டு அகன்று இருக்கணுமே தவிர முகத்தில் படக்கூடாது. ஆக முகம் திறந்திருக்க வேண்டும். கை கால் பகுதி இது திறந்திருக்க வேண்டும். மற்ற எல்லா பகுதியும் அவங்களுக்கு மூடித்தான் இருக்கும். மற்ற எல்லா பகுதியும் மூடித்தான் இருக்க வேண்டும். மூணாவது, அதற்கு பிறகு நறுமணங்களை பூசக்கூடாது. நாலாவது, நறுமணங்களை பூசக்கூடாது. அத்தரோ வாசனை உள்ள எண்ணெயோ எதுவுமோ அங்கே யாரும் நம்ம என்ன செய்ய, சாதாரண எஹ்ராமில் போகிறோன்னு வைங்க, நறுமணம் பூசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட நம்மள்கிட்ட தரமாட்டாங்க. ஏன்னா ஹராமாச்சு. ஹராமாச்சுங்கிற காரணத்தினால நறுமணங்கள் பூசக்கூடாது. அதாவது நகங்கள் இருந்தால் களையக்கூடாது. அதான் நகத்தை வெட்டியாச்சு சரத்து இன்மென்ன நகம் இல்லை, இந்த ஓரத்தில் இருக்கும், சில கடிச்சிக்கிட்டு இருப்பா, ஓரத்தில் கடிச்சு துப்பிக்கிட்டு இருப்பா. நகங்கள் எதுவும் வெட்டக்கூடாது, சட்டத்தின்படி வெட்டக்கூடாது. முதல்ல நம்ம நகை வெட்டாமல் இருந்துட்டோம் அப்படின்னாலும் கூட நகை இருக்குது, ஆகா நகை வெட்டலேன்னு கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நகங்கள் இருந்தால் எந்த முடியும் களையக்கூடாது. நகங்கள் மாதிரி அதுக்கு அடுத்து எந்த முடியும் களையக்கூடாது. கணவன் மனைவி வீடு கூடக்கூடாது. எஹ்ராம் நியத்து செய்துவிட்டால் வீடு கூடக்கூடாது. அது தொடர்பான எந்த பேச்சுக்களையும் இன்பகரமான பேச்சுக்களையும் பேசக்கூடாது. அது தொடர்பான இன்பகரமான எந்த பேச்சுக்களையும் அவங்க பேசக்கூடாது. அது மாதிரி பாவங்களை செய்யக்கூடாது. எஹ்ராமில் இருக்கும் பொழுது பாவம் தான் எப்போ செய்யக்கூடாது, எஹ்ராமில் மட்டும் என்ன குறிச்சிக்கோங்க. சிலது ஒன்றோட ஒன்று சேர்ந்தா என்ன செய்யறோம், அது 7,000, சிலது 9,000 சமயத்தில் பார்த்துக்கோங்க. ஆமாம், பாவங்கள் பாவம் தான் எப்பவும் செய்யக்கூடாத.
எஹ்ராம் அணிஞ்சா மட்டுமான்னா, எஹ்ராம் அணிந்த பிறகு உள்ள பாவத்திற்கும் மற்ற நேரத்தில் உள்ள பாவத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. எஹ்ராமில் இருக்கும் பொழுது ஒரு பாவம் செய்தால் அந்த பாவம் அவனுடைய வாழ்நாளை விட்டும் சீக்கிரம் நீங்காது. அது நீங்காது. பொய் சொன்னார்னு வைங்க, எஹ்ராமில் காலமெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருப்பார். நிறைய ஹாஜிமார்கள் பழைய ஆட்கள் கோவப்படுறாங்கன்னா நாம் விளங்கிக்கிறன்னு எஹ்ராமில் கோவப்பட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். எஹ்ராமில் டென்ஷன் ஆகிருப்பாருன்னு அர்த்தம். அதனால நம்ம எஹ்ராமில் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் எந்த குணம் நல்லதோ கெட்டதோ வருகிறதோ அந்த குணம் சீக்கிரம் மாறாது.